ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா எஃப்எக்ஸ். நம்ம இன்றைக்கி ஆர்டர் பிளாக் சீரிஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கோம். இது வந்து பார்ட்டாக நம்ம போட போகிறோம். ஆர்டர் பிளாக் சீரிஸ் வந்து ஆர்டர் பிளாக்னால் என்னென்னு தெரிலனா இந்த வீடியோ ஃபஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து forex வீக்லி அனாலிசிஸ்லாம் போடுவோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஆர்டர் பிளாக்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக் ஏன் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் வந்து சாதாரணமான மனுஷங்களால் க்ரியேட் பண்ணுறதில்ல, அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸால் க்ரியேட் பண்ணுறதில்ல. இது வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களால் க்ரியேட் பண்ணப்படுறது. அதாவது பெரிய கேபிட்டல், அதாவது ஹை கேபிட்டல் ட்ரேடர்ஸ், அதிகமாக கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் லிக்விடிட்டி கிடைக்காது. அதனால் அவங்க வந்து அவங்களோட ட்ரேட்ஸை வந்து பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரித்து பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவை தான் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க, இந்த இடத்துல ஒரு 30%, அதாவது அவங்களோட கேபிட்டல்லேருந்து 30% அமௌண்ட் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அடுத்த 30% இந்த இடத்துல எடுப்பாங்க, அடுத்த 30% இந்த இடத்துல எடுப்பாங்க. ஏன்னா அவங்க கேபிட்டல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரே ட்ரேடில் வந்து மொத்த லிக்விடிட்டியும் எடுக்க முடியாது. அதனால் அவங்க பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு லெவல் எடுத்து வராங்களே, அந்த லெவல் தான் நம்ம ஓபின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஓபி வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். அதை ஓபின்றது ஆர்டர் பிளாக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓபி. ஓகேவா, நான் ஓபின்னு தான் சொல்லுவேன், நீங்கள் அது கேட்ச் பண்ணிக்கோங்க. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா இதுதான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அதாவது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலுக்கு இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற பியரிஷ் கேண்டல், அந்த கேண்டல் தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். இப்படி தான் நம்ம ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது இதுக்கு மேலே மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல மறுபடியும் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் புல் பேக் ஆகி மறுபடியும் மேலே தான் போவோம். பியரிஷ் கேண்டல் இது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் முன்னாடி இருக்கிற பியரிஷ் கேண்டல் தான் ஆர்டர் பிளாக். ஓகேவா, மஸ்ட் பி வேலிட்னா அது வேலிடுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு வர வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். பார்ட் வைஸாக சொல்கிறேன். கன்ஃபார்ம் வித் அதர் செட்டப்ஸ். அதான் இது வந்து எப்படி வேலிடான ஆர்டர் பிளாக் தானா அப்படின்றது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து அடுத்தடுத்த பார்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்து பியரிஷ் ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற பியரிஷ் கேண்டலில் தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக், அதாவது ஆர்டர் பிளாக் எடுத்திருப்போம். இது வந்து பியரிஷ் ஆர்டர் பிளாக், அதாவது டவுன் சைடு போகிற அந்த ஆர்டர் பிளாக். அதுக்கு வந்து பெரிய பியரிஷ் கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டில். ஓகேவா, ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் தான். அதை வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிட்டோன்னா மார்க்கெட் வந்து டவுன் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் இந்த ஆர்டர் பிளாக்கில் டச் ஆகிட்டு மறுபடியும் புல் பேக் ஆகி மறுபடியும் கீழே வந்துடும். நம்ம வந்து என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா ஆர்டர் பிளாக்கில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் பிளாக்கை கொஞ்சம் மேலே வச்சுட்டு 1:2 ரேஷியோ, அதாவது நம்மளுக்கு எங்கே அந்த லோவர் லோ அது எங்கே நம்மளுக்கு தெரியுதோ அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஆர்டர் பிளாக் எதனால க்ரியேட் ஆகுது, யாருனால க்ரியேட் ஆகுதுன்னா பேங்கர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ், அவங்க பெரிய கேபிட்டல் வச்சுருக்கவங்கனால தான் ஃபார்ம் ஆகுது. அது பார்த்தோம். அப்புறம் பியரிஷ் கேண்டில் பார்த்தோம். அப்புறம் புல்லிஷ் கேண்டில் பார்த்தோம். அதாவது புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் பியரிஷ் ஆர்டர் பிளாக்கும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபார்ம் ஆனால் எப்படி ட்ரேட் இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் பார்க்கலாம். இப்போ வந்து ஜேபிஒய் பேரில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் ஒரு ஓபி வந்து நான் வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன். வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கா, இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கா. அதனால் அந்த இடத்துல நான் வந்து ஓபி ப்ளஸ்னா ஓபி வந்து பாசிட்டிவ் சைடு, அதாவது மேலே போகிற ஓபி தான். புல்லிஷ் ஆர்டர் பிளாக் தான் நான் ஓபி ப்ளஸ்ன்னு போடுவேன். ப்ளஸ் மீன்ஸ் அந்த இடத்துல பட்டு மேலே போகணும்னு அர்த்தம்.
அது என்னோட ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். 1D வந்து 1 டேவோட ஓபின்னு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓபிலேருந்து மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. போயிட்டு கரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல பட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸோட ஹிட் ஆகாமல் அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே போயிருக்கு. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் கீழே வைக்கிறோமா ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் லெவல் பார்த்தீங்கன்னா 1:7 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு 1:7 தேவையில்லை, 1:3 நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஆர்டர் பிளாக் வந்து எடுக்கணும். இப்போ அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படி ஆர்டர் பிளாக் வந்து கன்ஃபார்மாக எடுக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக நான் எடுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஆர்டர் பிளாக் பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வர ஒரு வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஆர்டர் பிளாக்னால் என்னென்னு தெரியும், எப்படி ஆர்டர் பிளாக் வந்து எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வரும். அதேமாதிரி ஸ்பாட் பண்ணி கான்செப்ட்ஸ் பற்றி நான் ஃபுல்லாக எடுக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.